ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய வகை தமிழா சேனலில் பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மசாலா நிலக்கடலை தாங்க. நிலக்கடலை அப்படின்னாவே சத்து தான். அதாவது நாம் நினச்சிட்ருக்கோம் பாதாம், பிஸ்தா, முந்திரி இதில் தான் வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அதை விட சத்து மிகுந்தது தான் வேர்க்கடலைன்னு சொல்லலாம். இது வந்து முக்கியமாக பெண்களுக்கு தேவையான போலிக் அமிலம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன கால்சியம் இருக்குது. இந்த கால்சியம் வந்து எலும்புகளுக்கு உறுதுணையாக இருக்குன்னு தெரியும். இரும்பு சத்து வந்து நம்மள ஆக்டிவாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். மேலும் விட்டமின்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா E1, E12 இது எல்லாமே சத்துக்கள் நிறைந்தது தான் இந்த வேர்க்கடலைன்னு சொல்லக்கூடியது. போலிக் அமிலம் இருக்கிறதுனால தாராளமாக ப்ரெக்னென்ட் லேடிஸு இதை வந்து எடுத்துகிட்டு வரலாம். எல்லாமே அளவோடு எடுத்துக்கு வரலாம். நம்மளுக்கு வந்து உடலுக்கு நல்ல ஆரோக்கியமானதுன்னு சொல்ல முடியும். இதில் இருக்கக்கூடிய நியாசின்ங்கிறது வந்து மூளையோட வளர்ச்சிக்கும் ஞாபக சக்தியை தூண்டுறதுக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கும் நமக்கு உறுதுணையாக இருக்குது. மேலும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் அமிலங்கள் வந்து நம்மள நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தூண்ட வல்லதுன்னு சொல்ல முடியும். இவ்வளோ சத்துக்கள் நிறைந்த நிலக்கடலையை கொடுக்கறத விட்டுட்டு நாம் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லக்கூடிய ஜங்க் ஃபுட் தாங்க நிறைய கொடுத்துட்ருக்குறோம். இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளோ வந்து பிரச்சனைகளை தூண்டுது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ இல்லையோ அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். அதனுடைய லிங்க்கை கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதில் அவ்வளோ என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இதை சாப்பிட்றதுனால என்னென்ன குழந்தைகள் அவஸ்தைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க. அதாவது குழந்தைங்க அடம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம குழந்தைங்களுக்கு விஷத்தை கொடுக்க முடியாது இல்லையா. கண்டிப்பாக நான் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ சத்துக்கள் நிறைந்த இந்த நிலக்கடலையை வாரத்தில் ஒரு நாள் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி மசாலா மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா, மசாலா சுண்டல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இதை எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக நிலக்கடலை தெரியாதவங்க இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், ஒரு கப் அளவுக்கு நான் வந்து நிலக்கடலை எடுத்துக்கிட்டேன். பச்சை நிலக்கடலை தான். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் பேக் பண்ணி விற்கிறாங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா தண்ணி விட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா கூட போதும். சில நேரங்களில் வந்து சாமிக்கு படைக்கிறோம் அப்படிங்கும்போது சுண்டல் அப்படிங்கிறதுக்கு இதை கூட நீங்கள் படைக்கலாம். ஒரு 2 மணி நேரம் கூட ஊற வைங்க. 1 மணி நேரம் போதுமானது. இப்போ நல்லா இதை வந்து ஊறட்டும். 1 மணி நேரம் கழித்து நிலக்கடலை வந்து இப்படி தான் இருந்துச்சு, நல்லா ஊறி இருந்துச்சு. இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ தான் வேகும். ஏன்னா இல்லை அப்படின்னா நிலக்கடலை வந்து சட்டுன்னு வேகாது, உடனே போட்டு வேக வைக்க முடியாது. ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலேயாவது நீங்கள் ஊற வைக்கணும். இப்போ நல்லா வந்து உப்பு போட்டு வேக வச்சுட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த நிலக்கடலையை வந்து உப்பு போட்டு வேக வச்சு நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நல்ல சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ண பெரிய வெங்காயம், நல்லா எவ்வளோ குட்டி குட்டி பீஸ்களாக கட் பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னதுன்னா கேரட் எடுத்துக்கிட்டேன். இதில் போடுறது எல்லாமே சத்தானது தாங்க நான் போட்டுட்ருக்கேன். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க சூடாக கொடுத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, கறிவேப்பிலை அது எல்லாமே குட்டி குட்டி பீஸுக்கெலாம் நீங்கள் கட் பண்ணி போடுங்க. அப்புறம் இதில் சேர்த்தக்கூடிய மாங்காய் வந்து புளிப்புத்தன்மை மிகுந்தது, ரொம்ப நல்லாயிருக்கும். மாங்காய் சேர்த்தும்போது அந்த டேஸ்ட்டே வந்து சொல்ல முடியாது. நல்லா சூடாக கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் இந்த மழை காலத்துக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இது கூட நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பெப்பர், அதாவது மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். அதுதான் வந்து அது காரம் தர்றது. அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் லெமன் வந்து அப்படியே பிழிஞ்சு எடுத்துக்குங்க. இது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே வேர்க்கடலையில் வந்து நம்ம உப்பு போட்டு வேக வச்சிட்டோம். ஸோ மறுபடியும் உப்பு போடணுன்னு அவசியம் கிடையாது. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துருங்க. அதுக்கப்புறம் அந்த லெமன் ஜூஸ் எடுத்துகிட்டு, ஒரு லெமன் வந்து நல்லா புளிப்புத்தன்மை இருக்கும்போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நிறையா வந்து ரோட்டோரங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி விற்றுட்டு. நம்ம வீட்டிலேயே இதை தயார் பண்ணி கொடுக்கலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும், சுகாதாரமாகவும் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் மசாலா இது போடுறேன். என்னதுன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன மசாலா இது வச்சுருக்கீங்களோ அந்த பொடி கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிங்க. இப்போ சுவையான நம்மளுக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா மசாலா சுண்டல் வந்து தயாராகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. அதில் இருக்கக்கூடிய வெங்காயம், அதுக்கப்புறம் புளிப்புக்காக போட்டிருக்கக்கூடிய மாங்காய், அப்புறம் லெமனு, அதில் கேரட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லியோட வாசனை, இது எல்லாமே அலாதியாக தாங்க இருக்கும். சூடாக சுவையாக வந்தனே ஒரு பவுல் கொடுத்துட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து நம்ம சொல்லி மாளாது, அவ்வளோ சத்துக்கள் நிறைந்திருக்கு. இது தெரியாமல் நம்ம
நம்ம என்ன தேவையில்லாமல் ஜங்க் ஃபுட்டை கொடுத்து குழந்தைங்கள வந்து ஆரோக்கியத்தையும் கெடுக்க செய்கிறோம். இதை சாப்பிட்டு விளையாட சென்றாங்க அப்படின்னா நல்ல ஆக்டிவாகவும் இருப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய தாமிரம், துத்தநாகம், இந்த சத்துக்கள் எல்லாமே தீமை தரக்கூடிய கொழுப்புகள் எல்லாமே குறைச்சிட்டு நல்ல நன்மை தரக்கூடிய கொழுப்புகளை அதிகரிக்கவும் செய்யும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இந்த மழை காலத்தில் நல்ல ஒரு பயனுள்ள தகவல் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ஸ்கூல்லேருந்து வந்தோடனே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தயார் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அவங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. தயார் பண்ணி கொடுத்துட்டு எப்படின்ட்டு இருந்ததை மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள். இந்த இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலில் முழுவதுமாக பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள் மட்டும்தான் நம்ம பதிவேற்றம் செஞ்சிட்ருக்கோம். இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.